வணக்கம், நான் முருகேசன். இன்றைய தலைப்பு உண்மையான நட்பு மன அழுத்தத்தை குறைக்கும். சரிங்களா? அதுக்கு ஒரு சிறுகதையோடு பார்ப்போங்க. ஒரு சிட்டியில் அர்ஜுனன், விவேக் அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் 2 விதமான கம்பெனியில் வேறு கம்பெனியில் வேலை பார்த்துருந்தாங்க. பட் வேறு டிபார்ட்மெண்ட்டு. ஆனால் அவங்களுக்கு வேலை பளு அதிகம், ஒரே டென்ஷன். அவங்களுக்கு நிம்மதி இல்லை. அதனால் என்ன பண்ணாங்க, 2 பேரும் ஒரு முடிவு பண்ணிட்டு நம்ம ஒரு லீவு நாளில் நம்ம ஒரு டூர் போய்ட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை பிரதேசத்தை செலக்ட் பண்ணுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த அர்ஜுனனும் விவேக்கும் மலை ஏறுறாங்க. மலை ஏறும் பொழுது அந்த விவேக் என்னென்னா கம்பெனியை நினச்சிக்கிட்டே வந்து கொஞ்சம் தூரத்தில் சோர்வாகி உட்காந்துடுறான். ஆனால் அர்ஜுனன் வந்து அதை நினைக்கல. அப்போ தன்னோட ஃப்ரெண்டு வந்து சோர்ந்து போய் ஒரு கல்லில் உட்காரதை பார்த்துட்டு அவன் ஏதோ பழைய டென்ஷனில் உட்காந்துட்டான் அப்படின்ட்டு, நண்பா உன்னோட கவலைகள் என்னன்னு என்கிட்ட சொல்லு, நான் அதை கேட்குறேன். உன்னுடைய கஷ்டத்தை நம்ம தீர்க்க முயற்சி செய்யலாம். என் கையில் பிடிச்சிக்கோ, ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் எடுத்து வைக்கும்போது நீயே ஸ்டெப் எடுத்து வை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் விவேக்கும் தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே, அடைந்த தோல்வி, அப்புறம் அவமானங்கள் அத்தனையும் அவன்கிட்ட சொல்கிறான். அத்தனையும் அந்த அர்ஜுன் பொறுமையாக கேட்குறான். அப்போ கேட்குறப்ப இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு அதை அலட்சியமாகவும் சொல்லலை, இதை சரி செஞ்சிடலாம்னு சொல்லலை. அவன் பொறுமையாக கேட்டுட்டு வரான். அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு மலை உச்சிக்கு போயிடுறாங்க. அங்கே போன உடனே ஒன்று சொல்கிறான், ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறான், நண்பா போன வருஷம் நீ சந்தித்த பிரச்சனையை விட இந்த பிரச்சனை ஒன்றும் பெருசு இல்லை, உன்னால் இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு காற்று மாதிரி ஊதி தள்ளிட முடியும் அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறான். பார்த்தியா இப்போ மலை ஏற முடியல, ஆனால் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு நம்ம மலை உச்சிக்கு வந்துட்டோம். பாரு இயற்கையை பாரு, நீ உன்னோட கவலை கீழே தான் இருக்குது, நீ கவலையை தாண்டி மேலே வந்துட்ட அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறான். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உண்மையான நட்பு வந்து மன அழுத்தத்தை குறைக்கும். அந்த இடத்துல அர்ஜுனன் தன் ஃப்ரெண்டு சோர்ந்து உட்காந்துருக்கிறப்ப அவன் கை கொடுத்து, நான் இருக்கேன் வா நம்ம பிரச்சனையை சமாளிக்கலாம் அப்படின்னு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறான். அடுத்து அவன் சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளை அவன் செவி கொடுத்து கேட்குறான். அப்போ தான் அவன் மனசில் இருக்கிற அந்த பாரம் குறையும். அதுக்கு அவன் இடம் கொடுக்குறான். அடுத்து வந்து ஒவ்வொரு படிப்படியாக அவனை உயர்த்தி கொண்டு போய் அவனோட ஸ்ட்ரெஸ்ஸை நீக்கிட்டு இயற்கையை ரசிக்க வைக்கிறான். அந்த கம்பெனியில் என்ன பிரச்சனை வருங்கிறத மறந்துட்டும் கூட அவன் அந்த இயற்கையை ரசித்து மன அழுத்தம் இல்லாமல் மன சந்தோஷத்தோட 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்துட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கு செல்கிறாங்க. உண்மையான நட்பு மன அழுத்தத்தை குறைக்கும், மன சந்தோஷத்தை கொடுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.